தம்பிங்களா, 8ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள் தம்பிங்களா, நல்லா படிங்க. ஏன்னா இந்த பொண்ணுங்க பின்னால் சுற்றுறதை விட்டுருங்க. எது தெரியுமா, அது பொண்ணுங்க வேஸ்ட்டு. என்ன ஆகையால் தம்பிங்களா, உங்கள் ஃபியூச்சரும் உங்கள் வந்து பிற்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதாவது வருங்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆகையால் நீங்கள் வந்து பொண்ணுங்களை பற்றி யோசிக்காதீங்க. சப்போஸ் பொண்ணுங்க வந்துட்டு உங்கள்கிட்ட ஏதாவது பேசிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா, நான் லவ் பண்ணுறேன், நான் ஒன்று பேசுகிறேன் அப்படின்னாக்கா, நீ என்ன தெரியுமா, அந்த ஆணைக்கு போய் உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு உங்களோட கொஞ்சம் தனியாக பேசணும், சரி வா தனியாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசி விட்டுரு. எப்படின்னா அந்த பிள்ளைங்களை ஆசையை தீர்த்து விட்டுரு, இன்னொரு ஆசையும் தீர்ந்துடும், அதோட முடிச்சுக்கோ. நான் இது வெளியே தெரியாமல் பார்த்துக்கோ, சரியா பசங்களா? ஆகையால் இது வந்து பெரிய பிரச்சனையே ஆகக்கூடாது. பசங்களா, இது வந்து நீங்கள் படிக்கிற பசங்களுக்கு இது தேவையில்லை தான். ஆனால் இந்த பொண்ணுங்க தான் விடாது. இந்த பொண்ணுங்களுக்கு இதுதான் பிரச்சனை. ஆகையால் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பழகணும். ஆகையால் கேர்ள் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. பிள்ளைங்களை படிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. அது வேஸ்ட்டு. படிக்கிறதான் பார்க்கணும். அவங்க அப்பா என்னென்ன கனவு பார்த்துருப்பாங்க, அவங்க வந்து இப்படி படித்தா இப்படி ஆவாங்க அப்படின்னு. ஆகையால் பசங்களாக பார்த்துக்கிடுங்க. ஆனால் உண்மையும் சொல்கிறேன், என்ன சொல்ல வரேன்னா, பொண்ணுங்களா கூப்பிட்டா நீங்கள் போங்க, நீங்களாக போயிடாதீங்க. ஆனால் போக்சோ சட்டில் உள்ளே போயிடுவீங்க. அவங்க என்ன செய்யணும்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஆனால் எனக்கு வேண்டாப்பா வேண்டாம் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணாக கூப்பிட்டா போயிருங்க. ஆனால் ஆசையும் தீர்த்துக்கணும்ல, ஆசையும் தீர்த்துக்க முடிஞ்சு போச்சு. ஆகையால் இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆகையால் என்ன சொல்ல வரேன்னாக்கா, பார்த்து பறிச்சு நடந்துக்கிடுங்க. இது இல்லை காலேஜ் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு, நானும் பார்த்துருக்கேன். நிறைய லாட்ஜில் ரூம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆகையால் இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. ஆகையால் லவ் பண்ணாதீங்க. லவ் பண்ணால் அம்மா அப்பா பார்க்குற பொண்ணை பார்த்து கட்டுங்க, கல்யாணம் பண்ணுங்க, ஓகேவா? லவ் பண்ணி கட்டாதீங்க, நாசமாக போயிடுவீங்க. ஆமாம், ஏன்னா அவள் வந்துட்டு என்ன செய்வானா, கொஞ்ச நாளைக்கு இருப்பாள். அவளுக்கு ஆசை தந்துட்டா வந்து அழகு முடிஞ்சுதா, அது அழகி இன்ன வரைக்கும் போயிடுவான். அது வேண்டாம். ஆகையால் தம்பிங்களா, நல்லா படிங்க தம்பிங்களா. பசங்களை தான் சொல்கிறேன் நான். பொண்ணுங்களை நம்பாதீங்க. மொட்டை பிள்ளைங்களை நம்பாதீங்க. அவளுக்கு வந்து 1000 பசங்க, உனக்கு நீ நினச்சா ஒரு பொண்ணு. நீ போய் உன்னை தேடி ஒரு பொண்ணு வராது. பொண்ணுங்களை தேடி தான் 1000 பசங்க போவானுவா, புரியுதா இல்லையா? உன்னை தேடி ஒரு பொண்ணு வராது, பொண்ணுங்களை தேடி 1000 பையன் போவான். அதான் சொல்கிறேன். ஆகையால் பசங்களாக பார்த்து கவனிச்சு இருங்க. எது கிடைச்சாலும் வாய்ப்பை விட்டுறாதீங்க. என்ன செய்யணுமோ செஞ்சுருங்க. அது வந்து என்ன செய்யணும்னா, கேமராவில் இல்லாமல் அப்படி இப்படின்னு இல்லாமல் கரெக்டாக பண்ண வேண்டிய பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டுங்க. அந்த பொண்ணு ஆசைப்பட்டுதா முடிச்சுடுங்க. என்ன அதுக்கு ஆசை? இப்போத்த பிள்ளைங்களாம் அப்படி தான் இருக்குது. வேறு என்ன செய்ய முடியும்? ஆகையால் இது தப்பு இல்லை. தப்பாக இருந்தாலும் இது தப்பு கிடையாது. எந்தையுமா பசங்களை வந்துட்டு 8ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பிள்ளைங்களை வந்து ரொம்ப அலையுதுங்க. வயசுக்கு வந்த உடனே பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப அரிப்படுத்தி அலையுது. பசங்களை பார்த்த உடனே இந்த பதவி நல்லா பண்ணா, இந்த பதவி நல்லா பண்ண இல்லை, இந்த படம் பார்த்து இந்த செல்லில் படம் பார்த்துட்டு இந்த பதம் அப்படி பண்ணிவிட்டு இந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஆகையால் பசங்களாக பார்த்து மாட்டிக்காமல் எதாவது பண்ணுங்க. ஆனால் பசங்களை நல்லா படிங்க. படித்தா தான் நீங்கள் நல்லா வரலாம். அப்துல் கலாம் மாதிரி நல்லபடியாக வரலாம். ஆனால் இந்த பொண்ணுங்களை நம்பாதீங்க. பொண்ணுங்களை தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குழியில் இறக்கிடுவாளுவோம். ஏன் தெரியுமா? ஜாதி சண்டை, அந்த சண்டை இந்த சண்டைன்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் முடிச்சிடுங்க, சரியா? இதான் உண்மை. சும்மா போட்டுக்கிட்டு அவள் தான் கல்யாணம் கல்யாணம் பண்ணாதீங்க. முடிஞ்சுதா விட்டுருங்க. அவளும் விட்டுருவா. ஆகையால் வேண்டாம் தம்பிங்களா, பாப்பா உங்களதையும் சொல்கிறேன், பொண்ணுங்களா உங்களதையும் சொல்கிறேன். பார்த்தீங்களா? அதை முடிச்சிடுங்க பாப்பாங்களா, பொண்ணுங்களா. ஆமாம், அது ஜாதி சண்டை
ஜாதி சண்டை இல்லாமல் இந்த ஜாதி எனக்கு பிடிக்காது, இந்த ஜாதி பிடிக்காது அப்படின்னு சொல்லி வெட்டி கொள்ளுவானுவோம். ஆகையால் பெரிய கலவரம் ஆயிரும். ஆகையால் பொண்ணுங்களா பார்த்துக்கிடுங்க. எதாக இருந்தாலும் லவ் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்கள். அந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிறதோ முடித்து எல்லாத்தையும் முடிச்சு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து நீ காலேஜ் முடித்து வேலைக்கு போகும்போது அவனுக்கு உங்கள் அப்பா அம்மா 22 வயசில் 30 வயசில் கல்யாணம் பண்ணி 25 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதோடு நிப்பாட்டிக்கிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மாதிரி செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்குதோ அதை போய் செய்யுங்க. உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, இந்த பையனை தான் கட்டிக்கணும், உங்கள் மாமா தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போயிட்டே இருங்க. ஆனால் உங்கள் ஆசையை தீர்த்துக்கிடுங்க பள்ளிக்கூடம் படிக்கும்போது. இதான் உண்மை. இதெல்லாம் வந்துட்டு யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சால் தப்பாயிரும். என்னது இப்படி சொல்கிறாங்களேன்னு. தப்பு இல்லை, தப்புனா தப்பு தான். தப்பு இல்லை, தப்பே கிடையாது. ஆகையால் பசங்களுக்கும் சரி தான், பொண்ணுங்களும் சரி தான். நீங்கள் எப்படி சுதந்திரமாக இருக்கோ சுதந்திரமாக இருங்க, நல்லபடியாக இருங்க. படிக்கிற வரைக்கும் தான் அது. படித்து முடித்த பிறகு கல்யாணம் பண்ணி போன பிறகு மாமியார்ட்ட அடி வாங்கணும், மாமனார்ட்ட ஏச்சு வாங்கணும், புருஷங்கிட்ட அடி வாங்கணும். இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஆகையால் பார்த்து படித்து நடந்துக்கிடுங்க. பசங்களும் சரி தான், பசங்களும் தேவையில்லை, பொண்ணுங்களும் சரி தான். பொண்ணுங்களா நான் சொல்கிறேங்களுங்க, லவ் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். இப்போதைக்கு உன்னோட ஆசையை ஃபுல்லாக தீர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு உங்கள் மாமியார் கொடுமை, உங்கள் மாமனார் கொடுமை, உங்கள் புருஷன் கொடுமையில தாங்குற அளவுக்கு சக்தி வேணும். அது இப்போவே ஆரம்பித்தா தான் சரியாகும். ஆகையால் பார்த்துக்கிட்டு பறிச்சு நடந்துக்கிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வந்து போலீஸ்லாம் கேட்க மாட்டானுவோம். ஏன் எப்படி கேட்பானுவோம்? கேட்க முடியாது. என் சொந்தக்காரன் மாமன் பிள்ளை கேட்டுருக்கேன், என் மச்சான் பிள்ளை கேட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவானுவோ. ஆகையால் பொண்ணுங்களா பார்த்து பறிச்சு நடந்துக்கிடுங்க. பசங்களா நீங்களும் நல்லா படிங்கடா. லூசு போயிடுவலா இந்த பொண்ணுங்க பின்னால் அலைஞ்சு இப்படிலாம் நிற்காதீங்கடா. லூசு போயிடுவலா 8ஆம் கிளாஸ்லேருந்து +2 வரைக்கும் சொல்கிறேன் நான். புரியலையா? அது வரைக்கும் பசங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா அழகாக இருப்பாங்க. ரொம்ப பார்த்து அப்படி இப்படி கட்ட காமிப்பாங்க, வருவாங்க, பேசுவாங்க, தடவுவீங்க, எல்லாம் தெரியுமாடா. பயப்படலா என்னங்களா நீங்களா? லூத்து போயிடலா எல்லாம் தெரியாமலாம் இருக்குது. லூத்து போயிடலா. ஆகையால் படித்து பெரிய ஆள் ஆகணும்டா. அதாவது உங்கள் அப்பா அம்மா வந்து படிக்க வச்சுருக்காங்க, அதை மட்டும் பாருங்கள். ஆகையால் கஞ்சா அடிக்காதீங்க, சரக்கு அடிக்காதீங்க. இதெல்லாம் தப்பு. நான் காலேஜில் ஸ்கூலெல்லாம் கஞ்சா விற்கிறாங்களாம், அதெல்லாம் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் செய்யாதீங்க. நல்லா படிங்க, நல்லா பெரிய ஆளாக ஆகுங்க. இடையில இந்த மாதிரி வந்தாக்கா நல்லா அனுபவிக்க வேண்டிய நேரம் அது. ஏன்னா அப்போல்லாம் அனுபவிக்க முடியாது. இப்போது ஒரு 90s 80s அனுபவிக்க முடியாது. இப்போ வந்துட்டு இப்போ அனுபவிக்கலாம், என்னவெல்லாம் அனுபவிக்கலாம். ஆகையால் அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, படிக்கிறது நல்லா படிக்கணும். பசங்களும் சரி தான், பொண்ணுங்களும் சரி தான். நல்லா அனுபவிங்க, நல்லா படிங்க, நல்லபடியாக இருங்க. இதை வந்து யாரும் இன்னும் கேட்க முடியாது. அம்மா அப்பா பார்த்து கெட்டாங்களா கட்டிக்கங்க, இல்லையா நான் இவன் தான் கட்டுவேனா கட்டிக்கோ. ஆனால் நீ தான் உன் வாழ்க்கை. அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, உன்னோட வாழ்க்கை அவங்க கையில் தான் அப்படிம்பாங்க. பார்த்து பறித்து நடந்துக்கப்பா மக்களை. பொண்ணுங்களா பசங்களா பார்த்துக்கிடுங்க, நல்லா படிங்க, நல்லா சைட் அடிங்க. பொண்ணுங்களும் சரி தான். பொண்ணுங்களே நல்லா நீங்களும் சைட் அடிங்க. செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க, என்னை காஃபி ஷாப் கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். பசங்க கூப்பிட்டு போவானுவோம், உன் செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணுவானுவோம், எனக்கு மெசேஜ் உனக்கு மெசேஜ் அனுப்புவானுவோம். பொண்ணுங்களா எனக்கு ஈஸி பண்ணு, இந்த காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு போ, எனக்கு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுங்கள். பார்ப்பாங்களா பொண்ணுங்களா? பசங்க கூப்பிட்டு போடுவோம், நல்லா சாப்பிடுங்க, நல்லா செய்யுங்க. ஆனால் அதே சமயம் அந்த பசங்களுக்கும் நல்லா ஒத்துழைப்பு கொடுங்க. ஆமாம், எப்படி ஒத்துழைப்பு கொடுனாக்கா இதுதான் இப்போ தான் புருஷனும் பொண்டாட்டி மாதிரி நடக்கிறீங்க. புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் நீ வந்து கல்யாணம் கட்டி போகிறது வேறு விஷயம். இப்போ தான் இருக்குது. ஆகையால் நல்லபடியாக இருந்து சந்தோஷமாக இப்போ தான் சந்தோஷமாக இருக்கீங்க. இனிமேல் நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி போயிட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது. பொண்ணும் சரி தான், பொண்ணு சரி தான், மாப்பிள்ளை நல்லா இருப்பான், பொண்ணுங்க வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா கஷ்டப்படுற பொண்ணு தான், கஷ்டப்படாத பொண்ணு இருக்குது, தில்லாக பேசுகிற பொண்ணு இருக்குது, எடுத்து அடிச்சிடும். எப்பவுமே என்ன சொல்லணுமா, பொண்ணுங்களா எதாக இருந்தாலும் சரி எடுத்து அடிச்சிடுங்க போடா.
நீ எல்லாம் லூஸ் ஆடா நீனு அப்படி போயிட்டே இருக்க பொண்ணுங்களா பார்ப்பாங்களா? எவனையும் நம்பாத, அப்படியே நம்பாத, உண்மையும் நம்பாத. இதுமா உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய். உனக்கு நல்லபடியாக இருக்கியா, நல்ல புத்தியா, நல்லதை செய். நல்ல வேலைக்கு போகணும், ஒரு ஆஃபீஸர் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ படி, நீ நல்லா வந்துடுவ. ஆனால் இந்த மாதிரி கெட்டனை வச்சுட்டு படித்தா விளங்காது. ஓகேவா? பார்ப்பாங்களா? அதுதான் டேய் உங்களுக்கு தானே சொல்கிறேன். டேய் நான் போலீஸ் ஆகணும், சரி ஒரு நல்ல வீட்டுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கும் சோறு போடணும் அப்படின்னு சொல்லி நீயும் ஒரு பசங்களை தான் சொல்கிறேன். அப்பா அம்மாவுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கடா. செய்யணும். ஆனால் அது மனசில் நினச்சிக்கணும். புரியுதா இல்லையா? ஆகையால் இது நான் ஏன்னு சொல்ல வரேன்னாக்கா, நான் நிறைய பார்த்துட்டேன். என்னோடய அனுபவம் சொல்கிறேம்மா. நான் ஒரு 2வது பொண்டாட்டியே கட்டினேன். 2வது பொண்டாட்டியோட மயிலாக கட்டினேன். நல்லா அழகாக இருந்தா. கட்டி கல்யாணம் முடித்து பசங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணுமா, அவங்க அம்மா தேவடியா, அப்போ இவனும் தேவடியா போயிட்டா. யார்? மனைவியும். புரியுதா இல்லையா? ஆகையால் நான் தனியாக இருக்கேன். அதை பற்றியே கவலைப்படல. என் வாழ்க்கை என் கையில். ஆகையால் யாரும் என் கையில் என்ன தொடர்பு கிடையாது. நான் வீட்டில் இருக்கும்போது, தூத்துக்குடியில் இருக்கும்போது, நான் ஒரு 13 குடும்பம் என் வீட்டுக்கு வரும். இப்போ என் குடும்பம் ஒருத்தரும் வரல, ஒருத்தர் நான் கேட்கல. ஆமாம், நான் தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் இருக்கும்போது என்னை சேர்ந்து அவங்க அப்பா வருவாங்க, தாத்தா எல்லாம் வருவாங்க. இப்போது ஒருத்தர் என்ன வரல, ஒருத்தர் ஃபோன் அடிக்கல, எல்லாம் ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா என் பொண்டாட்டி தேவடி தானே பண்ணிகிட்ருக்கா. அப்போ தேவடியாக பிறந்தவ தானே என் மனைவி ராஜராஜேஸ்வரி. ஆகையெல்லாம் சொல்கிறேன். ஆகையெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், அந்த அனுபவம் சொல்கிறேன். நான் அழகு இல்லை. வெள்ளைத்தோலை நம்பாத. வெள்ளைத்தோல் நம்ம உரிச்சு எடுத்துரும். ஆனால் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கணும். கருப்பாக இருந்தாலும் பொண்ணுங்க மனசு வெள்ளையாக இருக்குப்பா. பொண்ணுங்க மனசு கருப்பு அழகில்லை, மனசு அழகு. சும்மா போட்டுக்கிட்டு ரொம்ப போட்டு ஓவராக பேசப்படாதுன்னா. ஆகையால் பொண்ணுங்களை கருப்பாக இருக்காது, வெள்ளையாக இருக்குது, கருப்பாக வேணும். கருப்பு தான் உண்மை. சிவன் கருப்பு, சாமி கருப்பு, எல்லாமே கருப்பு தான். ஆகையால் உங்களுக்கு சொன்னால் புரியாது. தெய்வமாக கருப்பு, முடி கருப்பு, எல்லாமே கருப்பு. கருன்னு இருக்கால அவள் தான் நல்லவங்க, நல்ல மனசு. ஆனால் வெள்ளையாக்க ஃபுல்லாக வேஸ்ட்டு. நம்மளை ஒரு பக்கம் படுக்க வச்சுட்டு அவள் இன்னொரு பக்கம் போய் படுத்துருவா. ஆறு வெள்ளையாக இருக்கவா. அவள் தேவடத்தனத்தில் ரொம்ப ஓவராக இருப்பாள். ஆறு வெள்ளையாக இருக்கவா. அழகை காமிச்சு. அதனால் கருப்பாக இருக்கவங்கள நம்புங்க, வெள்ளையாக்கன்னு நம்பாதீங்க. தப்பு. வெள்ளையாக இருக்கவா ஏமாத்துவா. கருப்பாக இருக்கவங்க தான் நல்லபடியாக பார்த்து புருஷன் தான் வேணும், எது தான் வேணும்னு சொல்லி கருப்பாக இருக்கவங்க தான் நம்மள ஹஸ்பண்டை புருஷனை நல்லபடியாக கொண்டு வருவாங்க. ஆகையால் கருப்பு இல்லை. கருப்புன்னா அவங்க கருப்பு, அதாவது ஹஸ்பண்டோட கருப்பும் அவங்க கருப்பு ஒன்று. புரியுதா இல்லையா? இதுதான் உண்மை. சும்மா போட்டுக்கிட்டு நான் கருப்பு ஆகாது, வெள்ளை தான். வெள்ளை வேஸ்ட்டு, வெள்ளை தோல் தான். ஆனால் உள்ளே ஃபுல்லாக கருப்பு. ஆனால் இவங்களுக்கு வெள்ளை கருப்பு தோல், ஆனால் உள்ளே ஃபுல்லாக வெள்ளை மனசு. ஆகையால் இதோட நிப்பாட்டிக்கணும்ப்பா பசங்களா. நீங்கள் அதாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணிக்கிடுங்க. ஆனால் நல்லா படிங்க. ஓகேவா? இதுதான் என்னோடய கான்செப்ட்டு. பொண்ணுங்களும் சரி தான். உங்களால் வாய்ப்பு கிடைச்சா பண்ணுங்கள். ஆனால் வீட்டில் போய் சொல்லாதீங்க. சரியா? நான் அப்படி பண்ண அப்படின்னு. அதே மாதிரி கேமராவில் மாட்டிக்காதீங்க. கேமராலேயோ இந்த செல்ஃபோன்லேயோ மாட்டிக்காதீங்க. மாட்டினா உங்கள் பாடு சீரழிவு தான். ஆகையால் பார்த்து பறித்து நடந்துக்கிடுங்க. இந்த குருவியெல்லாம் போய் குருவி போய் அதை டொக்குப்படுதில்ல, இந்த கோழி டொக்குப்படுதில்ல, அதே மாதிரி டொக்குப்படுங்க. ஒரு மேட்டரே கிடையாது. ஓகேவா? எப்படியும் பண்ணுங்க. ஆட்டோ டக்கு தான். போங்க. நல்லா இருக்க மாப்பிள்ளை பிள்ளைங்களா.
ஆனால் பசங்களா நல்லா இருங்க, நல்லா படிங்க, என்ன நல்லா இருங்க. உங்களுக்கு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன். அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஓகேவா? வாழ்க வளமுடன். பாய்.